கர்மாவை பற்றி நம்ம அடிக்கடி பேசுகிறோம். அதில் ஒரு விதமான கர்மா தான் பிராரப்த கர்மா. பிராரப்த கர்மானா என்ன, அதை நம்ம தவிர்க்க முடியுமா அப்படின்றத இந்த காணொலியில் குயிக்காக பார்க்கலாமா? கர்மாவில் 3 விதமான கர்மாக்கள் இருக்குது. பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மா, ஆகம கர்மா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிராரப்த கர்மா. கர்ம வினை என்னன்னு விளக்கமாக ஒரு காணொலி போட்டிருக்கேன், அது லிங்க் கீழே இருக்குது, அதை கண்டிப்பாக பாருங்கள். ஒரு பந்தை நம்ம செவுத்தில் அடித்தா அது திரும்பி நம்மளை நோக்கி வரும். அதே மாதிரி தான் நம்ம செய்யும் செயல்களின் பிரதிபலன் நம்மளை நோக்கி வரும். எல்லா செயல்களுக்குமா அப்படின்னா இல்லை. எந்தெந்த செயல் நமக்கோ அல்லது வேறொரு உயிருக்கோ தாக்கத்தை ஏற்படுத்துமோ அது நல்ல விதமாகவோ தீய விதமாகவோ இருக்கலாம். அதுதான் கர்ம வினையாக சேரும். எங்கோ ஒரு சித்திரகுப்தன் உட்கார்ந்து நம்ம கர்ம வினைகளுக்கு வரவு செலவு கணக்கு எழுதுறது இல்லைங்க. நம்ம வினைகளோட பிரதிபலன், அதாவது நம்ம கர்ம வினை அனைத்தும் நமக்குள்ளே தான் பதியுது. இம்ப்ரெஷன்ஸாக, பதிவுகளாக ஸ்டோர் ஆகுது. கால நேரம் வரும்பொழுது ஒவ்வொன்றும் திறக்கும். கர்ம வினைகளுக்கு தகுந்த மாதிரி கால நேரம் நிர்ணயிக்கப்படும். எப்போ ஒரு கர்மா திறக்கும், எவ்வளவு நாள் அது நீடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் யாராலும் சொல்ல முடியாது. அது ஒரு ரகசியம். உதாரணத்துக்கு, தீயில விரலை வச்சா உடனே சுடும் இல்லையா? ஒரு மாங்கொட்டையை விதைச்சா மாம்பழத்தை சுவைக்க அந்த மரம் வளர்ந்து அதுலேருந்து காய் வந்து அதுக்கப்புறம் அது மாம்பழமாக மாறி அதை நம்ம சுவைக்க குறைஞ்சது ஒரு 5 வருஷமாவது ஆகும். இப்படி தான் நம் கர்ம வினைகளும். ஒரு கர்ம வினை ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அதை நம்ம அனுபவிச்சாகணும். நல்லதோ கெட்டதோ அதை அனுபவிக்கணும். எல்லா கர்ம வினைகளுக்குமே ஒரு எண்ட் டேட் உண்டு. அது வரைக்கும் நம்ம அந்த கர்மாவை அனுபவிக்கணும். இப்படி ஓப்பன் ஆன கர்மா அதுதான் பிராரப்த கர்மா. திறந்தாச்சு, அதை அனுபவிச்சதுக்கப்புறம் அது முடிஞ்சிடும். இதுதான் பிராரப்த கர்மா. ஒரு பல்லு வலினா டாக்டர்கிட்ட போய் அதுக்கு உண்டான வைத்தியம் எடுத்த அப்புறம் அது மெல்ல மெல்ல சரியாயிடும் இல்லையா? இதுதான் பிராரப்த கர்மா. நம்ம கோத்ரூ பண்ணுறோம். ஒரு கடுமையான பிராரப்த கர்ம வினை நடக்கும் பொழுது அதை தாங்கும் அளவுக்கு மன வலிமை பெற தியானம் செய்யலாம், மந்திரங்கள் சொல்லலாம், நீங்கள் நம்பும் கடவுளை கும்பிடலாம். இது நமக்கு ஒரு சாலிஸ், அதாவது நமக்கு ஒரு ஆறுதல் தரும். ஃபெய்த் அல்லது நம்பிக்கை வைக்கும் பொழுது இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு தைரியம் வரும். கடினமான காலத்தை கடக்க இந்த நம்பிக்கையும் கூடவே பொறுமையும் ரொம்ப உதவும். அடுத்தடுத்த காணொலிகளில் சஞ்சித கர்மா, ஆகம கர்மா இது ரெண்டும் என்னென்னு பார்க்கலாம். பிராரப்த கர்மாவை தான் தப்பிக்க முடியாது. ஆனால் இதில் அழகான ஒரு விஷயம் என்னென்னா, சஞ்சித கர்மாவையும் ஆகம கர்மாவையும் நம்ம தப்பிக்க முடியும். எப்படி அப்படிங்கிறத அடுத்தடுத்த காணொலிகளில் நம்ம பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். உங்களுக்காக பல சுவாரஸ்யமான வீடியோஸ் காத்திருக்கு. நன்றி.